அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாதிப்பு தான் அதில் பாதிப்பொன்று தான் நாங்கள் அடிக்கொருக்க சொல்லி அங்கேயும் குப்பை போட வேணாம் அப்படின்னு சொல்லி எங்கள் மக்கள் இன்னொரு கேட்ட ஒரு வேலை ஒன்று செய்துட்டீங்கன்னா கடலில் குப்பையை கொட்டிய கடலில் குப்பையை கொட்டினா என்ன நடக்குன்னு சொல்லி இதை பாருங்க. இது எங்களால் தெரியுது, இது எங்களோட கண்ணுக்கு லேசாக தென்படக்கூடியதா. இதெல்லாம் இவ்வளோ அழகான ஒரு பீச் பிளேஸில் இவ்வளோ ஒரு அழகான ஒரு இடத்துல பாருங்க ஊத்தேனம் வந்து அடைஞ்சி எப்படி நிலைமையில இருந்துச்சுன்னு சொல்லி இதெல்லாம் இந்த இடத்துல போட்டதில்ல, இந்த இடத்துல இருந்துச்சு அவங்க போடியதும் இல்லை. ஆனால் இதெல்லாம் நீங்கள் கடலில் போட்டு இந்த இயற்கையிட மேலே இல்லாதவங்களும் இயற்கையிட மேலே அக்கறை இல்லாதவங்களும் சமுதாயத்திட மேலே அக்கறை இல்லாதவங்களும் செய்த வேலை தான் இது. குப்பைகளை அதுக்குரிய முறையில் அதை பயன்படுத்துங்கடாப்பா, அதை சரியான முறையில் உணைத்து சேருங்க குப்பைகளை. ஆனால் கடலை அப்படியே போட்டு இன்னும் கடலை இயற்கை இன்னும் பாலாக்கிய இது கரையில் வந்து அடைஞ்சது பிரச்சனை இல்லை, இதெடுத்து ஓரமாக்கிறேனும். கடல் வாழ் உயிரினங்களும் எவ்வளவு வகையான கடல் உயிரினங்கள் இந்த குப்பைகள் போடியதால் அழிதது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னு சொன்னா எக்கச்சக்கமானது தான். மாதிரி ஒரு சூழல், இந்த மாதிரி ஒரு இயற்கையான ஒரு இதை நாங்கள் அழிச்சதுன்னு சொல்லி இஸ்லாத்தில் இமாரத் என்று சொல்லி ஒரு பணி ஒன்று இருந்துச்சு. பூமியை வளப்படுத்தல் அப்படின்னு சொல்லி இமாரத் பணி, அந்த இமாரத்தண்டிய பணி எல்லாருமே செய்ய வேண்டியது தான். அதனால தான் என்னால் வேண்டியது நான் உங்களுக்கு எத்தி வச்சேன். நீங்களும் உங்களோட ஊரில் இருந்துச்சு கடலை பாதுகாருங்கோ. அந்த கடலில் போய் குப்பைகளை போடாமல் இயற்கை சுத்தமான இடங்களையும் குப்பைகளை போடாமல் அதை எங்கே போடணுமோ அந்தந்த இடத்துல போடுவோம். அப்படி போட்டுச்சுன்னா உங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு நல்லதாக இருக்கும். அடுத்த பதிவில் சந்திச்சோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.